பாத்தியா, கறி குழம்பு நல்லா முக்கு முக்குன்னு முக்கிட்டு தூக்கத்தை வேலைக்கு போயிட்டு வரேன். என்னங்க என்னங்க குளிர் காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்குங்க. அனைத்துங்க போட்டு ஏங்க ஏங்க ஏண்டி நல்லா மொக்கு மொக்குன்னு மொக்கும் போது உனக்கு குளிர் காய்ச்ச வரல, இப்பதான் உனக்கு குளிர் காய்ச்ச வருதா? வாங்கிட்டு வந்தேன் 1 கிலோ கறி, ரெண்டே 2 பீஸு தான் இருக்குது, மீதியெல்லாம் வலிச்சு நக்கி புட்டு இப்பதான் குளிர் காய்ச்ச வருது உனக்கு. குளிர் காய்ச்ச மட்டும் தான் வந்திருக்கா, இல்ல வாந்தி பேதி இல்ல வேற எதுவும் இருக்கா? ஏங்க அனைத்துங்க முடியலங்க. சோறு திங்க முடியலன்னு சொன்னா கூட ஒரு சந்தோஷப்படலாம், அதெல்லாம் முடியுது, உனக்கு இது முடியல. ஏங்க ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிட்டு போங்க. என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்க, என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. 8 நாள் கெடு விதிச்சாச்சு, 8 நாள் கெடு விதிச்சாச்சு. 1 நாள் கழிஞ்சு போச்சு, இனி 7 நாள் தான் இருக்கு. 8 நாள் கெடு விதிச்சாச்சு, 7 நாள் தான் இருக்கா? என்னடி சொல்ற? ஐயோ ஏங்க என்கிட்ட எதையும் கேட்காதீங்க, என்னை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்கங்க. ஏண்டி நான் ஆபீஸுக்கு போகணும், ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் அங்க டாக்டர் இருக்க மாட்டாங்க இந்த நேரத்துக்கு. இதெல்லாம் காலையில உடம்பு முடியலன்னா போயிட்டு வந்திருக்கலாம்ல. ஐயோ நீங்க வீட்ல இருந்தா போயிருக்கலாம், நீங்க தான் வீட்டுக்கே வரலையே, கோச்சுக்கிட்டு போயிட்டீங்களே, அப்புறம் நான் என்ன பண்ணேன்? இதெல்லாம் வாய்க்கிலேயே வக்கனையே பேசு. எல்லாம் என் நேரம் கிரகம். கறி சாப்பிடணும்னு ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்து ஒரு துண்டு கூட சாப்பிடல. கிளம்பு, போயிட்டு வருவான். ஆஸ்பத்திரி இருக்காது, ஏதாவது சாமியார் எது இருப்பாரு, அந்த கோயிலில் போய் பாடம் போட்டு வருவான். எந்திரி. சரிங்க. ஐயோ என்னால எந்திரிக்க முடியலங்க. எந்திரிக்க முடியலன்னா என்ன தூக்கிட்டா போக முடியும்? எந்திரி, வண்டியை ஏற்பாடு பண்றேன். ஐயோ அம்மா தாயே. நெசமா உடம்பு கிடம்பு சரி இல்லையா? என்னைக்கு இவ அப்படிலாம் சொல்லவும் மாட்டா. நிஜமா தான் உடம்பு முடியாம இருக்குமோ? சரி, என்ன பண்றது, நம்ம சம்பாதிக்கதே இவளுக்கும் பிள்ளைக்கு ஆகும் தான். நம்ம தானே பார்க்கணும் உடம்பு முடியலன்னா. எந்திரி எந்திரி, நான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வேலைக்கு வேற போகணும். ஐயோ காளியத்தான் வீட்டுக்குள்ள வந்து மிதிச்ச மிதி என்னமோ நெசமா மிதிச்ச மாதிரியே இருக்கே. ஐயோ தேவையில்லாம நானே வாயை கொடுத்து நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன். போ, கம்முன்னு இருக்க மாட்டாம சத்தியம் பண்றேன், எங்க வந்து வேணாலும் சத்தியம் பண்றேன்னு சொன்னதுக்கு நல்லா வச்சு செஞ்சு விட்டாளுங்க, நல்லா வச்சு செஞ்சு விட்டாளுங்க. அன்னைக்கே இப்படி காய்ச்ச இப்படி தூக்கி வாங்கி போடுதே. 8 நாளைக்குள்ள கெடு விதிச்சதுதான் போல இருக்கே. போய் சத்தியம் பண்ணதுக்கு நல்லா கடவுள் கூலி கொடுத்துட்டான். போ. அட இந்த பிக்கப்ல தானே காலையில போன. அப்படி நாளைக்கு வந்துருங்கண்ணே. தம்பி. ஆமா சொல்லுங்கம்மா. என்னங்கப்பா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, எங்க மாப்பிள்ளை எங்கங்க? அவருங்களா, உங்க பையனை வந்து கூட்டிட்டு போனா. அப்படி பையன் வந்து கூட்டிட்டு போனாம்ட்டியா? ஓ சரிங்க சரிங்க, நான் எப்பயும் வர்றது தானேன்னு பார்த்தேன். இல்லைங்கம்மா, அவரு அங்க வந்திருந்தார் வேலை செய்யற இடத்துக்கு. அதுக்கப்புறம் என்கிட்ட வேலை இருக்கு, அதனால கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 5 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஓ சரிங்கப்பா, மாப்பிள்ளை வேலையெல்லாம் பரவாயில்லைங்களா? எதுவும் குறைச்சல் எதுவும் இல்லைங்களா? அதெல்லாம் ஒரு குறையும் சொல்ல முடியாதுமா, நல்லா வேலை பார்க்குறாரு. நம்ம ஒன்று சொன்னோம்னா அதை கரெக்டாக செய்கிறாரு. சரிங்கப்பா. நமக்கு அந்த மாதிரி ஆளு தான் வேணும். இப்போ ஒரு சில கூட்டிகிட்டு போவோம், அவங்க பாட்டுக்கு போன் எடுத்துட்டு அங்கிட்டு ஓடுறதும் இங்கிட்டு ஓடுறதுமா இருப்பாங்க. இவர் அதெல்லாம் எடுக்கிறதில்ல, அவர் பாட்டுக்கு அந்த வேலையை சொன்னால் அவர் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. சரிங்கய்யா சரிங்கய்யா, எப்படியோ நல்லா பார்த்து விடுங்கய்யா, நல்ல மனுஷன். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். நம்ம பார்த்துக்க மாட்டோமா என்ன? ரொம்ப நேரம் வேற சுமந்துக்கிட்டு இருக்கீங்க, பார்த்து போங்க. சரிங்கய்யா வரேங்க. எப்பா இப்பதான் உசிரே வந்த மாதிரி இருக்கு. நல்லபடியா வேலை செஞ்சு நல்லா இருந்தாங்கன்னா சந்தோஷம் தான். இப்ப என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இங்க பாரு, உன்னோட விருப்பமும் எனக்கு தெரியுது. நம்ம இன்னும் 3 பிள்ளைங்கள 4 பிள்ளைங்கள பெத்து வைக்கல, ஒத்த பிள்ளைய தான் பெத்து வச்சிருக்கோம். ஒரு பிள்ளைக்கு ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க முடியலனாலும் ஏதோ மற்ற பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாவது இருக்கலாம். நமக்கு அந்த கொடுப்பனையும் இல்லை, ஒரே ஒரு பையனை தான் வச்சிருக்கோம். அவனோட சந்தோஷத்துக்காக நம்ம விட்டு கொடுக்கறதுனால எனக்கு குறைஞ்சா போயிட போறோம். அதுவும் இல்லாம ஊர்ல எத்தனையோ பேத்துக்கு நான் அறிவுரை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம புள்ள ஆசைன்னு வந்து நிக்கிறான். இத நம்ம நிறைவேற்றி வைக்கலன்னா அப்புறம் பெத்தவங்க நம்ம எதுக்கு சொல்லு பாப்போம். ஓஹோ. அதுவும் இல்லாம மற்ற பசங்களாம் இருந்தா அப்படி விரும்புற மாதிரி இருந்துச்சுன்னா அவனுங்க பாட்டுக்கு தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துருவானுங்க. நம்ம பையனும் அப்படியா இருக்கான்? நம்மளோட சம்மதம் முக்கியன்றதுக்காக தானே இத்தனையும் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படியாப்பட்ட பிள்ளைக்கு நம்ம எப்படி செய்யணும்? இப்போ உனக்கு என்ன ஆசை
நம்ம பையனுக்கு பெருசா கல்யாணம் பண்ணணும், ஊரையே கூட்டி எல்லாத்துக்கும் விருந்து வச்சு நல்லா பண்ணணும் வைக்கணும்ன்றதானே ஆசை. அதை நம்ம செஞ்சுட்டு போவோம் நம்ம செலவுல நம்ம பிள்ளைக்கு. அவன் ஆசைப்பட்ட பொண்ணோட நீ என்னமா சொல்ற? இங்க பாருங்க, உங்க பஞ்சாயத்து வெங்காயத்தெல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்கணும். இந்த வீட்டுல உங்க பஞ்சாயத்தெல்லாம் செல்லுபடி ஆகாது, சரிங்களா? நீங்க சொன்னோன்னே கேட்டுட்டு தலையாட்டத்துக்கு நான் ஒன்றும் இந்த ஊர்க்காரவங்க கிடையாது. உங்க பொண்டாட்டி என்கிட்ட நீங்க இந்த வேலை வச்சுக்காதீங்க. மனைவி ஒரு மந்திரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னும் போது நான் என்ன சொல்றேனோ அதுதான் சரிப்பட்டு வரும். அந்த குடும்பம் இதுக்கெல்லாம் செட் ஆகாது. அதுவும் இல்லாம இவனுக்கு விவரம் பத்தாது. நம்ம பையன் சின்ன பையன், எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத வயசு. இந்த நேரத்துல போய் நம்ம அதை இதுன்னு சொன்னோம்னா அவனுக்கு பின்னாடி கஷ்டப்படும் போது, அம்மா நான் அவசரப்பட்டாலும் நீங்க எதுக்கு என்னை அவசரப்பட்டீங்க, அடிச்சு உதச்சு நான் சொன்ன பொண்ணை கட்டி வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவன் என்னைக்கு நம்ம பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. அதுக்காகத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? அதுவும் இல்லாம மலை ஏற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க. அவன் வீட்டுல இருக்கிற மச்சான் எதுக்கும் லாக்கி இல்லாதவன், டீ கடையில வேலை பார்க்குறவன். இவனுக்கு நாளைக்கே ஒரு கஷ்டம்னா அவன் இவனுக்கு என்ன செஞ்சு போட போறான் சொல்லுங்க பாப்போம். இல்லை என்ன செய்யறதுக்கு தான் அவங்க வீட்டில் எதுவும் இருக்கா? குடும்பமே காவை கஞ்சி குடிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு குடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும்னு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. கோடீஸ்வரம் வீட்டில் பொண்ணு எடுத்து என் பையனுக்கு நகை நட்டோட கூட்டிக்கிட்டு வரணும்ட்டு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், புரியுதா? என் ஆசையில் அவன் தான் மண்ணள்ளி போடுறான்னு கூட நீங்களும் இருந்துகிட்டு மண்ணள்ளி போடாதீங்க. அவன் சந்தோஷத்தை விடவா நம்ம சந்தோஷம். பாருங்க, என் பையன் விஷயத்துல நான் யாரோட பேச்சையும் கேட்க மாட்டேன், சரிங்களா? என் பையனை பெத்தது நானு, அவனை வளர்த்தது நானு, சின்ன வயசுல இருந்து அவனுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்தது நானு. அவன் எந்த நேரத்துல எந்த துணி போட்டா நல்லா இருக்கும், எந்த நேரத்துல அவன் எப்படி சீவனா நல்லா இருக்கும், 4 பேர் முன்னாடி அவன் தலை நிமிர்ந்து நடக்கணும்னா எந்த ஸ்கூல்ல படிக்கணும் எந்த காலேஜ்ல படிக்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து 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 பண்ண எனக்கு அவனுக்கு கல்யாண வயசு வந்தோடனே எந்த பொண்ணை கட்டி வச்சா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், அவன் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு பார்க்க வைக்க தெரியாதா எனக்கு? நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் ஏத்த மாதிரி பெரிய குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க அதுல குழிய தோண்டி பறிச்சிடாதீங்க அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு. வயசான காலத்துல நம்ம இன்னும் அவன் கூடயே காலம் முழுக்க வரப்போறது கிடையாது. அவன் கட்டிக்க போறவதான் காலம் முழுக்க வரணும். அதனாலதான் சொல்றேன், ஒண்ணுத்துக்கு இல்லாதவளை கட்டிக்கிட்டு அவன் கஷ்டப்பட முடியாது. வருங்காலம் அவனுக்கு நல்லா இருக்கணும். ஐயோ, நான் 2 பேத்துக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு பெரிய அல்லோல் படுறேன். பையன் பக்கம் பேசவா பிள்ளை பொண்டாட்டி பக்கம் பேசவா, 2 பக்கமும் ஷோ ஆண்டவனே. நான் கூட காவியாவை என்னமோ நினைச்சேன்டா. ஆனா காவியா உனக்கு இவ்வளவு தூரம் செய்யுதுடா. அந்த புள்ளைய நீ கட்டிக்க மச்சி, உன் வார்த்தை சூப்பரா இருக்கும். ஆமா மச்சி, எங்க அம்மாலாம் இருக்குது. அம்மா ஒரு 10 ரூபா கொடுமா செலவுக்குன்னு கேட்டா கூட செருப்பு எடுத்து சும்மா நச்சு நச்சுன்னு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இழுக்கும். அதுவும் வீட்டுக்குள்ள வச்சு இழுக்காது மச்சி, நடு தெருவுல வச்சு இழுக்கும். அதுவும் 4 பேர் கூடி இருக்க மண்டையில வச்சு இழுக்கும். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம உனக்கு காசு நீட்டுதுன்னா அந்த பிள்ளை கட்டிக்க மச்சி, நீ கட்டிக்க மச்சி. கல்யாணம் என் தலைமையில நடக்கும் மச்சி. மச்சான், இங்க வந்துக்க. நடுவுல நீங்க 2 பேரும் சேர்றதுக்கு நடுவுல யார் வந்தாலும் சரி, எத்தனை ஊரே வந்தாலும் சரி, மாமனே எல்லாத்தையும் சும்மா சில்லு சில்லு சில்லுன்னு சீவி விட்டு உனக்கும் என் தங்கச்சி காவியாவும் கல்யாணத்தை முடிக்கிறேன்டா, முடிக்கிறேன். மச்சானுங்களா, நீங்கள் 2 பேரும் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவன் வந்தாலும் சரி, எவன் போனாலும் சரி, கல்யாணத்தை நாங்கள் நடத்தி வைக்கிறோம்டா, நடத்தி வைக்கிறோம். என் தங்கச்சி என்னைக்கு ஊழு சொல்லுதுன்னு மட்டும் சொல்லு. ஆணு சொல்றதுக்குள்ள உன் கல்யாணத்தை முடிச்சு, ஈனு சொல்றதுக்குள்ள பிள்ளைய பெக்க வச்சு, ஊழு சொல்றதுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுறேன். அப்ப ஏன்னு சொல்றதுக்குள்ள உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறேன். மச்சான், அவ சொல்லிட்டான் மச்சான், நீ வேலைக்கு முன்னுன்ற அவசியம்லாம் இல்லை. உன்னை நான் வேலைக்கு போகிறேன், நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்குறேன், நீ அதை வச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்துட்டா. அதனால்
கவலையெல்லாம் எதுவும் இல்லை மச்சான். கவலை எனக்கு எதுவும் இல்லை. அவ தேவதை, தேவதை, என்னுடைய தேவதை மச்சான். அவ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம், வேண்டாம். வீட்டுல இருந்து ஒரு 50 ரூபா ஆட்டைய பொறுத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சியா. உக்காரியா உக்காரியா. ஏதோ கட்டிங் வாங்க செலவு சைடுச்சு ஏன் செலவுன்றதுனால 2 பேரும் குடிச்ச மாதிரி இருக்கும். இல்லன்னு ரொம்ப சிரமம் தான். பாத்தியா இவங்க வயசுல நம்ம இந்த மாதிரி வேலைக்கு போயிருப்போமா? முளைச்சு 3 நாளா விடல. இவங்கெல்லாம் பாட்டிலும் கையுமா இருக்குது. அங்க பாரு. ஆத்தாடி இது அந்த சரோசமான மாசாச்சு. படிச்சு முடிச்சமா, படிச்சதுக்கு ஏத்தாப்புல வேலைக்கு போவோம்மா, கை நிறைய காசு சம்பாதிப்போம்மா. இல்லாம கை நிறைய பாட்டில் பாயா. நம்ம இந்த சில்லிக்கு 50 ரூபா செலவு பண்றதுக்கு அங்க இங்கன்னு வீட்டை பொறுக்கிட்டு வரோம். இவனுக்கு வேலை வெட்டிக்கே போகாம எப்படி வாங்கி திங்கிறானுங்க பாரு. சைவீச பாரியா பாரியா. ஐயோ பார்க்கவே நாக்கு ஊறுது. முழு கோழிய பொரிச்சு வச்சிருக்காங்க வாரியா. என்னமோ அது என்னமோ பீஸா வாங்கி வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் நான் டிவில தான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு தான் முத தடவை நேர்ல பார்க்கறேன். என்ன கன்றாவியே தின்னுட்டு போறாங்க. நமக்கு என்ன விடியா, நம்ம கிடைச்சது போதும். அதல்ல போதும் என்ற மனமே பொன்சை மருந்துன்னு சொல்லுவாங்க. இருக்கிறத வச்சு சிறப்பா வாழு. ஆமா ஆமா, இருக்கிறத வச்சு சிறப்பா வாழ்றது. இதுலயே நீ 2 பீஸ் எடுத்து நான் 2 பீஸ் எடுத்தா முடிஞ்சு போச்சு. இன்ன வரைக்கும் கட்டிங் கூட கிடைக்காது போல இருக்கு இன்னைக்குன்னு புலம்பிக்கிட்டு தெரிஞ்ச. இப்ப கிடைச்சிருக்குது, அதுலயும் நீ இது பண்ணிட்டு தெரியலையா? என்ன இருந்தாலும் வயசுல மூத்தவன் நீயே குடிமோல. இவங்கெல்லாம் பயலுகளா? பார்க்கும்போது அப்படியே பத்திக்கிட்டு தான் வருது. அடிச்ச புடி தலையில கட்டி தொங்க விடணும் இந்த பயலுகளெல்லாம். பாரு பெற்றவங்க எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு காசு சேர்க்கறதுக்கு பண்றாங்க. இவங்க குடிச்சிட்டு ஆடுறாங்க. இதுல நடுவில் உட்காந்துருக்கிறது இந்த சிம்ரன் அக்காவோட பையன் தானே. இருக்கட்டும் இருக்கட்டும், அந்த அக்கட்ட போய் பற்ற வச்சு நல்லா வெளிரோட்ட சொல்லுவோம். எப்படியோ அன்னைக்கே நம்ம பிள்ளைய அதை இதன் மிரட்டி வச்சிருந்தனால இன்னைக்கு வீட்டோட கிடக்கு. இல்லை இந்த பையனை கட்டிக்கிட்டு என் பிள்ளை வாழ்க்கையே போயிருக்குமே. நான் தான் ஒரு குடியாரன், என்னால் தான் குடியை நிறுத்த முடியாத அளவுக்கு ஆகி போச்சு குடிச்சு குடிச்சு. இவன் வயசு என்ன, இவெல்லாம் பாரு பாட்டிலும் கையுமா. ஐயோ என் புள்ள மட்டும் இவனை கட்டியிருந்துச்சுன்னா வாழ்நாள் முழுக்க கஷ்டம்தான். ஆத்தாடியாத்தா, இந்த வயசுல இந்த குடினா நம்ம காலத்துலலாம் என்ன ஒடா குடி குடிச்சுக்கிட்டு திரிவாங்க போல இருக்கே. இவனுங்களெல்லாம் பெற்றதுக்கு பதிலாக வரடியாவே இருந்துட்டு போயிருக்கலாம் போ. வீடு வந்தாச்சு. சின்ன பொண்ணு முன்ன போ. சின்ன பொண்ணு பாத்தியா ஏக்கோ நல்லா என்னை கோத்து விடுற பாத்தியா. வீட்டுக்கு பெரிய மருமவ நீ போவியா, அதை விட்டுவிட்டு என்னைய போன்ற. இல்லடி, எனக்கு அந்த அக்காவை பார்த்தாலே பயமா இருக்கும். அன்னைக்கு அவங்க வீட்டில் ஏதோ அவங்க பையனை திட்டிக்கிட்டு இருந்ததுக்கே என்னன்னு கேட்க போனதுக்கே என்னை மூஞ்சல் அடித்த மாதிரி பேசி பிடிச்சி. இதில் நான் வேற முன்ன போய் இதை பற்றி பேசினேன்னா ஏதாவது பேசி பிடிச்சின்னா இவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்குலாம் வந்தா தக்காளி சட்னியா. இல்லடி, நான் உன் அளவுக்கு படித்ததில்லை, உன் அளவுக்கு தைரியமும் இல்லை. அதுக்குன்னு இந்த மாதிரி பேச்சும் வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஏக்கா நீ அத்தை நீங்க போங்க அத்தை. எம்மாடி நான் எப்படிமா முன்ன போக முடியும்? எனக்கு அப்புறம் இனிமே இந்த வீட்டுக்கு எல்லாமே நீங்க தான். நீங்க முன்ன நின்று எல்லாம் பண்ணுங்க. அத்தை பாத்தீங்களா பாத்தீங்களா யாருக்கிட்ட நைஸா நகண்டுக்கிறீங்க. இந்தியம்மா உனக்கே தெரியும், தங்கத்துக்கிட்ட பேசணும்னா அந்த ஊர்க்காரவங்களே பயந்துக்குவாங்க. நாளா எம்மாத்திரம் சொல்லு பாப்போம். அதுவும் ரைட்டு. இந்த வயசான காலத்துல உங்களை ஏதாவது பேசி போட்டா அதுவும் சங்கடம் தான். என்ன மொத்த குடும்பமும் நம்மள போக்கஸ் பண்ணுது. கொழுந்தனாரே மை புருஷ் இதை துணைக்கு வர சொன்னீங்கன்னு வந்தேன். இந்த வேலையில என்னைய கோத்து விட்டுறாதீங்க. புருஷ் நீங்க ஆம்பளை சிங்கம். அதுவும் இல்லாம நீங்க கட்ட பொம்மை மாதிரி தீர்ப்பு வழங்குறதுல உங்களை மிஞ்ச ஆள் இல்லை. அடியே இந்த சனீஸ்வர பேச்சு எனக்கு கட்டம் கட்டி அடிக்க போதுன்னு இருக்கு. அதுல நீங்களே எனக்கு கட்டம் கட்டி வாங்கி கட்ட விட்டுறாதீங்க. ஏதோ நான் துணைக்கு வந்திருக்கேன், அம்புட்டுத்தேன். இங்க பாருங்க புருஷ், இது உங்க தங்கச்சியோட கல்யாணம். நீங்க தான் முன்ன நடத்தி வைக்கணும். நாளை பின்ன தாய் மாமன்னு சீரை தூக்கிட்டு போகும்போது எந்த மகரக்கட்டையை வச்சுட்டு போக முடியும்?
போங்க முன்னாடி போங்க. ஆமாம் கொழுந்தனாரே, நீங்கள் தான் ஆம்பளை நம்ம வீட்டில், அவரும் வேற அங்கே போயிட்டாரு. நீங்கள் தான் முன்ன நின்று எல்லாம் பார்த்து வைக்கணும். ஆமாம்பா, எனக்குன்னு யாருமே இல்லை, உனக்கே தெரியும். மொத்தத்தில் எல்லாரும் பிளான் பண்ணிட்டீங்க, உடனே அதை இதுன்னு சொல்லாதீங்க. வாங்க, நானே முன்ன போறேன், நீங்க பின்னாடி வாங்க. நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வரோம். ஐயோ, இன்னைக்கு காத்து மழை அடமழைன்னு எல்லாம் வெளுத்து வாங்க போகுது. புயல் எச்சரிக்கையை விட்டுற வேண்டித்தான். எம்பட்டு நேரம் வாசலையே பாத்துக்கிட்டு இருப்ப, வந்து உட்காரு. அட இல்லைங்க, என்னன்னு தெரியல, இந்த பையன் வேற கூட்டிட்டு போனானாம்மா மாப்பிள்ளையே, என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணாலும் டவர் வேற கிடைக்க மாட்டேங்குது. உனக்கே தெரியும், சோழக்குள்ள வந்தாங்கன்னா டவர் கிடைக்காதுன்னு. வந்துகிட்டது இருப்பாங்க, வந்து உட்காருவா. மாமியார் கிழவி ரொம்ப தான் ஆடிக்கிட்டு கிடக்குது. ஏதோ உலகத்தில் இல்லாத சீமையிலே இல்லாத மருமகனை வீட்டுக்கு வர வச்சு எல்லாம் பார்க்குற மாதிரி வைக்கிற மாதிரி வந்திருக்குது ஓட்டாண்டி. இதுக்கு இவ்வளோ சீனு. என்னமோ நல்லா என் புருஷன் மாதிரி சம்பாரிச்சு வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அம்பிட்டுத்தான் கால் தரையில் நிற்காது, வானத்தில் மிதந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாக வரும்போதே இந்த அளவுக்கு சீனை விட்டுக்கிட்டு தெரியுது என் மாமியார் கிழவி. இன்னும் நல்லா 15 காசு பணத்தோடு வந்திருந்தாங்க. அம்பிட்டுத்தான் என்ன ஒரு வழி ஆக்கியிருக்கும். அதை செய்யி இதை செய்யி, இதை பண்ணு அதை பண்ணுன்னு. அப்பாயி வந்து உட்காருங்க அப்பாயி. நான் உட்காரேன்டா. ஏண்டா தம்பி, நாடகம் போட்டிருப்பான்டா, சேனலை மாத்து. எதையா நாடகத்தை வைப்பியா, இதையே போட்டுக்கிட்டு. அப்பாயி நானே பயங்கரமா இந்த தடவை மேட்ச் போய்கிட்டு இருக்குன்னு இருக்கேன். கம்பெனி இருங்க அப்பாயி, பாருங்க இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நாடகம்னா கூட அது நாளைக்கு என்ன ஆகும் நாளைக்கு என்ன ஆகும்னு இழுத்து அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. இதெல்லாம் பாருங்க அன்னன்னைக்கே முடிஞ்சிடும், சும்மா ஜிவ்வுன்னு இருக்கும். ஆமா, சிவ்வுன்னு கிவ்வுன்னு. அத்தை, குழம்பு வச்சு விட்டுமா இல்லை நீங்க வைக்கிறீங்களா? வையி, இப்போ என்ன பண்ண போற? அதானே, நம்ம வச்சோம்னா 1008 நட்டம் சொல்ல வேண்டியது, வையினால நம்மள வையின்னு வேண்டியது. வையி போ, அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்க, பிள்ளைங்க பசியோட வருவாங்க. சரிங்க அத்தை, சரி. கொஞ்ச நேரம் மருமக கறி உக்காந்துடக்கூடாது, பொடம் பொடம் பொடன்னு தான் இருக்கும். இந்தா இறங்கு, இந்தா வந்துருச்சு. ஐயோ, எனக்கு குளிர் நடக்குதுங்க, ஒன்றும் பண்ண முடியலங்க. ஏண்டி இப்போதான் பாடம் போட கூட்டிட்டு இருந்தாச்சு, இறங்குனா தானே போய் பாடம் போட்டு உடம்பு நல்லாகும். ஒன்றும் பண்ணாம பிரியா உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? அவர் இங்க வந்து உனக்கு பாடம் போடுவாரா? ஆஸ்பத்திரிக்கும் போக முடியாது, எனக்கு வேலை வேற கிடக்குது. கொஞ்சம் லேட்டா போய் கைரேகை கம்மியா இதாக வச்சு விட்டாலும் அதுல காசை பிடிச்சிக்குவானுங்க. போ முன்ன போ, வரேன் வா, நட. அப்படியே நின்றுகிட்டு இருக்காம வாங்கய்யா வாங்க. என்னாச்சு என்னன்னு தெரியல, காலையிலேருந்து குளிர் காய்ச்சேன்னா சரி நானும் சரின்னு விட்டுவிட்டேன். இப்போ திடீர்னு பார்த்தா வேலைக்கு போகிற நேரத்தில் குளிர் காய்ச்சல் ரொம்ப அணத்துதுங்க, என்னால் முடியல அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு போனால் இந்த நேரத்தில் டாக்டர் இருக்க மாட்டார். அதான் சரி கொஞ்சம் பாடத்தை போட்டு விடுவாங்கன்னு தான். அப்படியாம்மா, சரி. கவுச்சி எதுவும் சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் நீங்கள் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அதெல்லாம் காலையில் கறி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு 1 கிலோ கறி வாங்கிட்டு வந்தேன். நல்லா வறுத்து நல்லா குழம்பு வச்சு நல்லா மொக்குன்னு மொக்கிட்டு வெறும் 2 பீஸை மட்டும் வச்சுருந்தேன். வந்த வேலையை பார்க்கறத விட்டுவிட்டு கறியாக்கி தின்னதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இவனுக்கு வைக்காம 2 பீஸை வச்சேன்றதையும் சொல்றான். ஐயோ ஐயோ, கறி சாப்பிட்டீங்களா? கறி சாப்பிட்டா நான் பாடம் போட மாட்டேனே. ஐயோ, ஏதாவது ஒன்று பண்ணி விடுங்க, குளிர் காய்ச்சல் அடக்கி எடுக்குது. ஆபத்துக்கு பாவம் இல்லை சாமி, நம்மள உயிரை போட்டு எடுக்கிறாங்க. எனக்கு வேற வேலைக்கு வேற போகணும், அங்கே கைரேகை வைக்கலன்னா அதில் சம்பளத்தில் பிடிச்சிக்குவாங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லை, கொஞ்சம் என்னன்னு பார்த்து போட்டு விடுங்க. சரி வாமா, வந்து முன்ன நில்லு. இது பயந்து தொலைஞ்சாலா என்னன்னு தெரியல, எங்கேயும் போறது இல்லை, வீட்டில் தான் தின்னுபிட்டு கிடக்கிற. அப்படி இருந்தும் எல்லா நோயும் வருதுங்க. ஆஸ்பத்திரின்னு மாசம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கை வலி கால் வலி அப்படின்னு சொல்லி போன மாதம் போய் ஆஸ்பத்திரியில் போய் 2000 ரூபாய் செலவானுச்சு. அதுக்கு முந்தின மாதம் இடுப்பு வலி மூட்டு வலின்னா அதுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு 2500 ரூபா செலவானுச்சு. வாரம் மாதம் இதே எனக்கு செலவு தான். பார்த்து போடுங்க. சக்தி மகாசக்தி ஓம் சக்தி மகாசக்தி ஓம் ஓம் சக்தி ஆதிபர சக்தி ஓம் 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 சக்தி. ஐயா, இந்த அம்மா நல்லா பயந்துருக்காளா? பயப்படுற அளவுக்கு அவ எங்கேயும் போகலையே. இவளை பார்த்து தான் நான் பயப்படுறேன், இவ வாயை பார்த்து தான் ஊரே பயப்படுது. இவ எதை பார்த்து பயந்துருப்பா? ரொம்ப பயந்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் திருநீர் போட்டு பாடம் போட்டு விடுறேன், காய்ச்சல் குறைஞ்சிரும். நாளைக்கு காலையில் ஒருக்க கூட்டிகிட்டு வாங்க, நான் பாடம் போட்டு இது பண்ணி விட்டுறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் சுத்தம் ஆனோனையும்
நான் உங்களுக்கு வந்து கயிறு கட்டி விட்டுறேன் சரிங்களா? ஒன்றும் ஆகாது. ஓ சரிங்க சாமி. சாப்பிடாம வந்தீங்கன்னா இப்போ உடனே கைத்த கட்டியிருப்பேன். இப்போ சாப்பிட்டு வர வந்து என்னால் கட்ட முடியல சரிங்களா? நாளைக்கு சாப்பிடாம வாங்க பண்ணிக்கலாம். ஆ சரிங்க சாமி. ஐயோ பயமா இருக்கு. யோ புருஷ் அப்படியே நிக்காதயா, கூப்பிடியா. அடியே பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு கொஞ்சம் வீக்குடி. எனக்கு வெளியே தாண்டி நல்லா கெத்தா இருக்க மாதிரி இருக்கு. உள்ள அத்தனை ஸ்பேர் பார்ட்டும் நடுங்கிட்டு கிடக்குடி. இருடி கூப்பிடுறேன். யோ கூப்பிடியா, அப்படியே நின்றுகிட்டு இருக்க. ஐயோ நம்மளை போத்து விட்டு வேடிக்கை பார்க்கறதுல இவளுக்கு அலாதி பிரியம்தான். வீட்டில் யாரு? ஆமா யாரு மோருன்னு பேர் சொல்லி கூப்பிடியா. ஐயோ தலைவரே, தலைவரே வீட்டில் ஆள் இருக்கீங்களா? இவங்களா